இன்னொரு புத்தகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்ற புத்தகம் முகில் எழுதியுள்ள எம்.ஆர். ராதாயணம் என்ற புத்தகம். எம்.ஆர். ராதாவுடைய வாழ்க்கை இருக்க அதுவே சுவையானது. அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கை வரலாற்றை விவரிக்கின்ற இந்த புத்தகம் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த புத்தகத்தை எழுதியுள்ள முகில். எம்.ஆர். ராதாவை பற்றி பல புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அந்த புத்தகங்களில் இந்த புத்தகத்துக்கு வந்து தனி சிறப்பு இருப்பதாகவே நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் முகிலினுடைய சரளமான நடை. இந்த புத்தகத்தில் எம்.ஆர். ராதாவை பற்றி பல சுவையான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் ஒரு சம்பவத்தை உங்களோடு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நண்பர் ஒருவரோடு சேர்ந்து ஈரோட்டிலே நாடகம் நடித்துக் கொண்டிருந்தார் எம்.ஆர். ராதா. இப்போ சினிமா எடுத்து பல திரைப்பட தயாரிப்பாளர் நஷ்டம் ஆனாங்கல்ல, அது மாதிரி அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாடகம் நடித்து நஷ்டமானவர்கள் பல பேர். அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் எம்.ஆர். ராதாவுடைய அந்த நாடகத்துக்கும் ஏற்பட்டது. ஈரோட்டில் அந்த நாடகத்துக்கு பெருசாக வரவேற்பு இல்லை அப்படின்றதுனால அடுத்து கோபிச்செட்டிப்பாளையத்திலே அந்த நாடகத்தை நடத்தலாம் என்று முடிவெடுத்தார் எம்.ஆர். ராதா. ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கலை அவர் சந்திக்க நேரிட்டது. ஈரோட்டில் நடத்திய நாடகத்துக்கு மிகப்பெரிய வசூல் இல்லை அப்படின்றதுனால இந்த நாடகத்தை எந்த கொட்டைகளை நடத்தினாங்களோ அந்த கொட்டைக்கான வாடகையை எம்.ஆர். ராதாவால் செலுத்த முடியல. கொட்டைக்கான வாடகை பாக்கி 200 ரூபா இருக்கு, அதை முதல்ல தந்துட்டு அதுக்கப்புறம் நீ எந்த ஊரில் வேணாலும் நாடகத்தை நடத்திக்க, அது வரைக்கும் இந்த சீன் செட்டிங்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போக நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார் அந்த கொட்டைக்காரர். ஐயா, நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. கோபிச்செட்டிப்பாளையத்தில் போய் நாடகத்தை நடத்தி அங்கே வசூலாகிற தொகையில் என்று எம்.ஆர். ராதா சொல்ல ஆரம்பித்த போது அதையெல்லாம் அந்த கொட்டையக்காரர் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை. முதல்ல 200 ரூபா வச்சுட்டு மற்றதை பேசு என்றார் அவர். ஐயா, நீங்களே இப்படியெல்லாம் பேசலாமா? நான் உங்ககிட்ட எப்படி பழகிறேன் என்று எம்.ஆர். ராதா அந்த கொட்டையக்காரிடம் பேசிய போது, உனக்கும் எனக்கும் உள்ள பழக்கம் அப்படின்றதெல்லாம் வேற. இந்த கொட்டகை வாடகையை பொறுத்த வரைக்கும் முதல்ல காசை வை, அப்புறமா இந்த சாமான்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு எம்.ஆர். ராதாவை பார்த்து சொன்னவர் தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டார். தம்பி, ஒரு பூட்டை கொண்டு வா என்றார். உதவியாளர் பூட்டை கொண்டு வந்த உடனே அந்த நாடக கொட்டையை இழுத்து பூட்டி அந்த நாடக கொட்டைக்காரர் ஒரு முறைக்கு இருமுறை அந்த பூட்டை இழுத்து பார்த்து விட்டு அங்கிருந்து சென்று விட்டார். அப்படி நடிகர்கள் எம்.ஆர். ராதாவோடு மிகவும் கராராக நடந்து கொண்ட அந்த நாடக கொட்டையக்காரர் யார் தெரியுமா? அவர்தான் தந்தை பெரியார். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் தான் திராவிட கழகத்தினுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அந்த கழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்தார் நடிகை எம்.ஆர். ராதா. இது போன்ற பல சுவையான தகவல்கள் அடங்கிய புத்தகம் தான் இந்த ராதாயணம் என்ற புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் எங்கே வாங்கலாம் என்பது போன்ற விவரங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டிருக்கிறது. விருப்பமுள்ள ரசிகர்கள் தவறாமல் இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள்.